உலகத்துல எவ்வளவோ டாக்டர்ஸ் இருந்தோம், நான் ஏன் சந்தோஷ் ஜேக்கப்பை மாத்திரம் ஃபாலோ பண்றேன்? இது ஏன் அப்படின்னா, நான் அவரை வந்து ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சந்தோஷ் ஜேக்கப்போட கான்டென்ட், அவர் வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸ் டாக்டர். அவரோட கான்டென்ட்ல நிறைய உண்மைகள் இருக்கு. அவர் நிறைய ரிசர்ச் பண்றாரு. அவர் நாலேஜபிள் பர்சன். இது எல்லாம் யாருக்குமே எந்த டவுட்டுமே இல்லை. பட் இஃப் யூ டேக் ஆல் டாக்டர்ஸ் ஆர் நாலேஜபிள், கரெக்ட் தானே? அப்போ எல்லா டாக்டரும் நாலேஜபிள்னா சந்தோஷ் ஜேக்கப் மாத்திரம் எப்படி இவ்வளோ ஃபாலோவர்ஸ், இவ்வளோ பாப்புலாரிட்டி, இவ்வளோ பேர் அவரை லைக் பண்ணுறாங்க, கனெக்ட் பண்ணிக்கிறாங்க? அவரோட நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், வாட் ஹி பிரிங்ஸ் டு டேபிள், அதை எவ்வளோ கரெக்டாக ரிசர்ச் பண்ணி சொல்கிறாருங்கிறது எல்லாத்தையும் தாண்டி இஸ் சாஃப்ட் ஸ்கில் இஸ் டாப் நாட்ச். த வே அவர் அவ்வளோ பெரிய கண்டென்ட்டை கூட ஒரு 1 minute வீடியோவாக குறுக்கி அதுக்கான கரெக்டான வேர்ட்ஸை பிரயோகப்படுத்தி யூஸ் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு புரியற மாதிரி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் கம்யூனிகேஷன், டு கன்வே த இன்ஃபர்மேஷன் இன் த ரைட் வே ஃபார் தி ஆப்போசிட் பர்சன், ஈவன் அ லேமேன் டு அண்டர்ஸ்டாண்ட். அவர் சொல்ற வீடியோவில் யார் பார்த்தாலும் அவருக்கு புரியும். அவருக்கு புரியும். அது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் அந்த 1 minute வீடியோக்குள்ள அது மொத்தத்தையும் அவர் சொல்லி முடிச்சிருவாரு. தட் இஸ் பிகாஸ் ஹிஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் சாஃப்ட் ஸ்கில், த வே ஹி ஸ்மைல்ஸ் இன் த வீடியோ, த வே ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப் அஸ் அ பர்சனாலிட்டி, எல்லாமே வந்து டு த மார்க் இருக்கு. அதனால தான் there are a lot of doctor influencers, even I like and follow, but அவர் வந்து தனியா அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ். தட்ஸ் பிகாஸ் வித் ஆல் த எக்ஸ்பர்டீஸ் ஹி பிரிங்ஸ், சாஃப்ட் ஸ்கில்லும் அவரது டாப் நாட்ச்ல இருக்கு. ஸோ அவர் ஒரு வெரி நைஸ் எக்ஸாம்பிள் ஹவு இட் ஒர்க்ஸ் ஆஸ் அன் கேட்டலிஸ்ட். எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் கூட இன்னும் அவரோட லெவலில் மேலே எலிவேட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட் ஸ்கில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுங்கிறது அவரை பார்த்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான சாஃப்ட் ஸ்கில்லை நீங்களும் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும்னா ஃபாலோ பண்ண வந்துடாதீங்க. தேங்க்யூ.